நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், கருணாநிதி குறித்து அதிமுக தயாரித்த பாடலை சுட்டிக்காட்டி பாடிய சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். வழக்கு தொடருவதனால் தன் மீது வழக்கு தொடரட்டும் எனவும் அவர் கூறினார். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை. அது ரெண்டாவது, இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்கள். இருங்க, நான் கேட்குறது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்போ நீங்கள் மாற்றுன்னு பேசுகிறீங்க. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்று? இந்த கட்சியிலிருந்து தானே மாற்று. இப்படி தான் எங்கள் முன்னோர்கள் வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும்போது அது மாற்றாலாமல் ஏமாற்றாயிடுச்சு. அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறனால தான் என் கருத்தை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறோங்க. இல்லை, அண்ணன் சொல்கிறது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்கள் இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்க வத்தவன், வைரம் வத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனாக இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமாக இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனாக இருப்பான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சுருக்கு. ஆனால் நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ இதில் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாமல் கூட வாழலாம், சிகரெட் இல்லாமல் வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழலாம், கொக்கைன்னு, அபின்னு, கஞ்சா, இதெல்லாம் இல்லாமல் நீ வாழ்ந்துடலாம். நீரும் ஜோறு இல்லாமல் வாழ முடியாது. இது எல்லாத்தையும் விற்ற முதலாளி பணக்காரனாக இருக்கான். சிகரெட்டு விற்றவன், பான்பராக்கு விற்றவன், கஞ்சா விற்றவன், இந்த சாராயம் விற்றவனா பணக்காரனாக இருக்கான். ஆனால் சோறு போடுற விவசாயி ஏழையாக இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்ணுறான். இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போகிறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.